Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 7 அளவியல். இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா திண்மங்களை கனளவுகள் மாறாமல் மற்றொரு உருவத்திற்கு மாற்றமைத்தல். இது பேஸ் பண்ண ப்ராக்டிக்கல், இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தான் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்க முன்னாடி திண்மங்களை கனளவுகள் மாறாமல் மற்றொரு உருவத்துக்கு மாற்றத்துனா என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். எடுத்துக்காட்டு: களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதிக ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறதில் உருளையின் உயரம் காண்க. ஸோ களிமண்ல வந்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆரமுள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கூம்போட ஆரம் என்ன இருக்கோ அதே ஆரமுள்ள ஒரு உருளையா மாட்டுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது உருளையா கவுண்ட் பண்ணுது. இதில் உருளையின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. தீர்வு: இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சேஃப் இன்வால்வ் இருக்கு. ஒன்னு உருளை, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கூம்பு. ஓகேவா? பாத்தீங்கன்னா கூம்பு. H1 மற்றும் H2 என்பன முறையே கூம்பு மற்றும் உயரம் என்க. ஸோ இப்போ H1ங்கிறது கூம்பின் உயரமாகவும் H2 வந்து பாத்தீங்கன்னா உருளையின் உயரமாகவும் எடுத்துக்கலாம். R என்பது கூம்பின் ஆரம் என்க. ஸோ R என்பது வந்து பாத்தீங்கன்னா கூம்பின் ஆரம் எடுத்துக்கலாம். இங்கு கூம்பின் உயரம், அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தாங்க கூம்பின் உயரம் கொண்டு H 24 சென்டிமீட்டர், கூம்பு மற்றும் உருளையின் ஆரம் 6 சென்டிமீட்டர். ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க கூம்பு உருளையோட ஆர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் சொல்லிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கூம்பின் உருளையோட சேம்ங்கிறனால நம்ம 6 மட்டும் எடுத்துக்கோம். அப்ப கூம்பின் ஆரமும் 6 தான், உருளையின் ஆரமும் 6 தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஈக்குவல் கனளவு தான். ஸோ அப்போ அவங்க சொல்லிக்கணும்னா சேம் அதே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உருளையா கன்வெர்ட் பண்றாங்க. அதாவது களிமண் வந்து பாத்தீங்கன்னா என்ன வால்யூம் இருக்கோ, என்ன கனளவு இருக்கோ அதே இதை வந்து பாத்தீங்கன்னா உருளையோட கனளவு கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ 2 கனளவு ஈக்குவல் தான். ஸோ அப்போ நீங்க ஈக்குவல்னு வச்சீங்கன்னா டேலி பண்ண முடியும். ஸோ உருளையின் கனளவு ஈக்குவல் டு கூம்பின் கனளவு. ஸோ உருளையின் கனளவு டாபிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்ம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ உருளையின் கனளவு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா πr² H2, ஏன்னா H2 வந்து உருளையின் உயரம் ஈக்குவல் டு கூம்பின் கனளவு. இந்த டாபிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூம்பின் கனளவு ஃபார்ம்ல 1/3 πr² H1. H1ங்கிறது பார்த்தீங்கன்னா கூம்பின் உயரம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ H2 அப்படி வச்சுக்கோங்க, πr², அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த r² கேன்சல் ஆகும். எதனால வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் உயரமும் அதே கூம்பின் ஆரமும் உருளையின் ஆரம் 2 சேம் தான். அப்போ 2 வேல்யூ சேம் என்ன ஆகும்? கட் ஆயிடும், அதாவது டிவைட் ஆயிடும். ஸோ அப்போ என்ன 2 கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இருக்கும் H2 ஈக்குவல் டு 1/3 இன்டூ H1. இதுல வந்து பாத்தீங்கன்னா H அதோட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கோம் கூம்பின் உயரம். கூம்பின் உயரம் எடுத்துருக்கோம்னா H1. ஸோ H1 நமக்கு 3 வேல்யூ, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ H2 ஈக்குவல் டு 1/3 இன்டூ 24. ஓகேவா? ஸோ என்ன நமக்கு H1 வேல்யூ கொடுத்துருக்காங்க 24. அப்போ 1 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ H2 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ அப்போ எனவே அவங்க கேட்ட உருளையின் உயரம். ஸோ H2ங்கிறது என்ன எடுத்துக்கிறோம்? உருளையின் உயரம் தான். ஸோ எனவே உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர். ஏன்னா கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே சென்டிமீட்டர்ல, அதனால உருளையின் உயரம் 8 சென்டிமீட்டர். எடுத்துக்காட்டு: 6 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட உருளையுடைய பாத்திரம் முழுவதுமாக பனிக்குள் உள்ளது. அந்த பனிக்குழானது கூம்பு மற்றும் அரைக்கோள மணி இணைந்த இடத்தில் நிறுவப்படுகிறது. கூம்பின் உயரம் 3 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டரில் பாத்திரத்துள்ள பனிக்கோளை நிரப்ப எத்தனை கொம்புகள் தேவை? ஸோ 6 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் உயரம் இது இருக்க உருளை வடிவத்துல பனிக்கோள், அதாவது ஐஸ்கிரீம் வந்து நிரப்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே மாதிரி தான். ஸோ ஒரு உருளைக்குள்ள ஃபுல்லா ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு.
அந்த பனிக்கோள் வந்து கூம்பு மட்டும் மறைக்கோள் வடிவம். கூம்பு மட்டும் மறைக்கோள் வடிவம் எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க அந்த கோனிஸ் வாங்கினீங்கன்னா இப்படி கூம்பு மட்டும் இல்லாம மேல ஒரு அரைக்கோள் வடிவம் வரும் பாத்தீங்களா, அந்த வடிவத்தையும் சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த வடிவமா இருக்குன்னு சொல்றாங்க. கூம்பின் உயரம் 9 சென்டிமீட்டர். ஸோ இதோட உயரமும் கொடுத்துட்டாங்க. மற்றும் ஆரம் 3 சென்டிமீட்டர். ஸோ ஆரம் 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பனிக்கோள் இருப்ப எத்தனை கூம்புகள் தேவை? ஸோ இப்போ இந்த வால்யூமை இது கூட போனோம், அதாவது இந்த டைமென்ஷன் இருக்கிற கூம்புக்குள்ள அரைவடத்துக்குள்ள ஃபில் பண்ணா எவ்வளவு வந்து ஐஸ்கிரீம் வந்து நமக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. தீர்வு ஹெச் மற்றும் ஆர் என்பது முறையே உருளையின் உயரம் மற்றும் ஆரம் என்க. ஸோ இப்போ கொடுத்துக்க ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வந்து ஹெச் வந்து உருளையின் வரும், ஸ்மாலர் வந்து பார்த்தீங்கன்னா உருளையின் ஆர்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் உருளையின் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ 15 சென்டிமீட்டர். ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர் 2 யூனிட் சேமாக தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உருளையின் கனளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ உருளையின் கனளவு வால்யூம் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹெச். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம்லாம் மெமரைஸ் பண்ணிக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ πr ஸ்கொயர் ஹெச், ஆரோட வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும், சப்மிட் பண்ணணும். பைக்கு 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஹெச் ஸ்கொயரை 6 இன்டூ 6ன்னு எழுதிருக்காங்க. இன்டூ ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த வால்யூம் வந்து 1 சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கலாம். R1 ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் மற்றும் H1 ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் என்பன கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க, கூம்பின் உயரமும் ஆரமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ R1 வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர், H1 வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் உயரம்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே HR ஆல்ரெடி உள்ளே வச்சிருக்கனால இங்கே R1 H1 எடுத்திருக்கோம். இது ப்ராபர்ட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ R1 ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் வந்து அரைக்கோளத்தின் ஆரம். ஸோ அதாவது இங்கே அரைக்கோளத்தின் ஆரத்தை பற்றி எதுவும் சொல்ல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவும் இது நடந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கூம்போட ஆரம் என்னவோ தான் அதுதான் அந்த அரைவடியத்தோட ஆரமும். அதுல இருந்து நம்ம வந்துட்டு R1 3 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அரைக்கோளத்தின் ஆரமும் 3 சென்டிமீட்டர். பனிக்கூழ் கூம்பின் கனளவு, அதாவது இந்த ஐஸ்கிரீமோட கனளவு கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு, அதாவது கீழ் இருக்க கூம்பு இருக்கு பதிலாக கூம்பின் கனளவு பிளஸ் மேல இருக்க அரைவட்டம், அதாவது அரைக்கோளத்தின் கனளவு. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அந்த பனிக்கூழ் மொத்தத்தோட வேலை எனக்கு கிடைக்கும். ஸோ கூம்பின் கனளவு ஃபார்மா தெரியும், 1/3 πr1 ஸ்கொயர் இன்ட்டு H1 பிளஸ் அரைக்கோளத்தின் கனளவுக்கு நமக்கு ஃபார்மா தெரியும். அந்த டாபிக் நம்ம பார்த்துக்கோ, அந்த ரெடியாக கணக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 π இன்ட்டு R1 கியூப். ஸோ பிஎஸ்டியில் பார்த்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 πக்கு போல 22/7 R1 வேல்யூ தெரியும் 3 சொல்லிட்டு. ஸோ அதனால் R1 ஸ்கொயர் 33 இன்டூ H1 வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிறது 9, அவங்களே கொடுத்துருக்காங்க கூம்பின் உயரம் 9. ஸோ ப்ளஸ் 2/3 இன்டூ 22/7 பைக்கு போல R1 கியூப்னா ஆரோட வேல்யூ வந்து 3, அதனால 3/33 போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பனிக்கூழ் கூம்பின் கனளவு. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிள் பண்ணீங்கன்னா 22/7 காமன் எடுத்துட்டு மொத்தம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா இன்டூ 45 வரும். ஸோ இதை வந்து ஈக்குவல் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா உருளையின் கனளவு கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ இன்னொன்று பனிக்கூழ், அதாவது ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா. இந்த நாள் வந்து இந்த பனிக்கூழ் ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ எவ்வளோனா என்னன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா எவ்வளோ நமக்கு தெரியாது, அதனால என்னன்னு எடுத்துக்கங்க. ஸோ உங்களுக்கு என்ன மட்டும் என்ன ஆகும், இங்கே உருளையின் கனளவு டிவைட் பை இந்த பனிக்கூழ் கனளவு இங்கே போகும்போது என்ன ஆகும்னா டிவைட்ல போகும். ஸோ இந்த கவலை பார்த்தீங்கன்னா புரியும். எனவே தேவையான கூம்புகள் எண்ணிக்கை, ஸோ எண்ணிக்கை என்ன வச்சுங்க ஒன்றும் தெரியாது. அதுல என்ன உருளையின் கனளவு, அதுவும் எவ்வளோ கனளவு வேலை இருக்கோ டிவைட் பை பனிக்கூழ் கனளவு டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ்ல இருந்து எவ்வளோ என்ன கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். உருளையின் கனளவு ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம், அதோட இது பார்த்தீங்கன்னா 22/7 இன்டூ 6 இன்டூ 6 இன்டூ 15. ஒரு பனிக்கூழ் கனளவு இங்கே 2 எடுத்திருக்கும் பதிலாக 22/7 இன்டூ 48. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 டைம் போச்சுன்னா இது 3 டைம், இதுவும் போச்சுன்னா 2 டைம். ஸோ 12. ஸோ அப்போ இது 2 into 6 12 வரும். ஸோ அப்போ என்னங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 12 நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ தேவையான கூம்புகள் எண்ணிக்கை 12. அதாவது பார்த்தீங்கன்னா
12 ஐஸ்கிரீம் பத்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு உருளை வடிவத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் வச்சு 12 போனிஸ் வந்து நம்ம பின் பண்ணலாம். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர். இந்த வீடியோட 10ஆம் வகுப்பு அழகியல் சாப்டர் எண்டாவது.